This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தடுமாறும் இந்தியா பங்கு சந்தைகள். ட்ரம்ப் வருகையால் அடுத்து என்னவாகும்? அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் நாளை பதவியேற்கும் நிலையில் சர்வதேச பங்கு சந்தைகள் புதிய அமெரிக்க அதிபரின் செயல்பாடுகளை உற்று கவனித்து வருகிறது. அமெரிக்க அதிபரின் முடிவுகளால் இந்திய பங்கு சந்தைகள் என்னவாகும், இதனால் எந்த துறையிலும் பாதிப்புகள் அதிகம் இருக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். பங்கு சந்தைகள் என்பது எப்பொழுதும் நிச்சயமற்றதாகவே இருக்கும். எதிர்பாராத நேரங்களில் மார்க்கெட் உயரும். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது மார்க்கெட் கவிழும். இப்படி எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நிரம்பியதுதான் பங்கு சந்தை. ட்ரம்ப் கிட்டத்தட்ட இது போல ஒரு கணிக்க முடியாத தலைவர்தான். கடந்த நவம்பர் மாதம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறாக தகவல் வெளியான போது பங்கு சந்தை அசுர வேகத்தில் பாய்ந்தது. மும்பை பங்கு சந்தை குறியீடு எண் சென்செக்ஸ் 90,000 புள்ளிகள் மேல் உயர்ந்தது. முதலீட்டாளர்கள் பயங்கர மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கும் சூழலில் இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து சரிந்து வருகிறது. ட்ரம்பின் வருகை இந்திய பங்கு சந்தைகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ட்ரம்ப் குடியரசுக் கட்சி எப்பொழுதும் தொழிலாளர்களின் நலனிற்கே முக்கியத்துவம் தரும். எனவே அவரது ஆட்சியில் தொழிலதிபர்களுக்கு சாதகமான பாலிசிகள் வரும் என்ற நம்பிக்கையால் பங்கு சந்தை உச்சம் தொட்டது. ஆனால் அதன் பிறகு அவரது பேச்சுகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை சிதைப்பதாக அமைந்தது. இறக்குமதி வரி தொடர்பான அல்லது பேச்சுகள் சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கிறது. மேலும் கிரீன்லாந்தை வாங்க போவதாக அவர் சொல்லியிருப்பது புவிசார் அரசியல் பதட்டங்களையும் அதிகரித்ததாக இருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து பங்கு சந்தையை இப்பொழுது சரிவின் பாதையில் தள்ளியது. இது தொடர்பாக ரெலிகோர் லிமிடெட் ஆராய்ச்சியில் மூத்த துணைத் தலைவர் அஜித் மிஸ்ரா பிரபல ஆங்கில ஊடகமான இந்தியா டுடேவிடம் கூறுகையில், ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பங்கேற்றிருப்பது சந்தையில் கவலையான ரியாக்ஷனை ஏற்படுத்தி உள்ளது. அவர் அமெரிக்காவுக்கே முக்கியத்துவம் தருவார் என்பதால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்படலாம். அதே நேரம் இந்தியாவுடன் அவர் நெருக்கம் காட்டுவார் என்பதால் இந்தியாவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் மற்றும் பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் அதன் மூலம் பலன் பெறலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.